நேசன் டிவி யூடியூப் சேனல். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கம்போங் சுபோட்டின் கம்போங் பெர்லாப் ஒன்றில் வசிப்பவர்கள் பயம் இறுதியாக தீர்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் அதிகாலை பேராக் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை நடத்திய நடவடிக்கையில் ஒரு ஆண் புலி வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது. 90 கிலோகிராம் எடையும் கிட்டத்தட்ட 2 வயதும் கொண்ட மதிப்பிடப்பட்ட இந்த வேட்டையாடும் புலி அதிகாலை 3 மணியளவில் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்ட ஒரு பொறிக்குள் நுழைந்தது. பேராக் வனவிலங்கு இயக்குநர் யூசுப் ஷான்ஃப் கூறுகையில், காலை 8 மணி அளவில் ஒரு குடியிருப்பாளர்களிடம் இருந்து தனது துறைக்கு தகவல் கிடைத்தது. அவர் அப்புலி ஒரு வழியாக கூண்டில் சிக்கியதாக தெரிவித்தார். இவ்வளவு காலமாக இந்த புலியின் இருப்பு குடியிருப்பாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலங்கை பிடித்ததன் மூலம் கவலையின்றி தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர்வார்கள், அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று அவர் கூறினார். முன்னதாக கிராமத்தில் உள்ள கிராம மக்கள் அடிக்கடி புலியை பார்த்து கவலைப்பட்டனர். இது குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்தது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கிராமவாசிகளின் 9 கால்நடைகளையும் விழுங்கியது. மேலும் கருத்து தெரிவித்த யூசுப், புலி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக சுங்காயில் உள்ள தேசிய புலிகள் பாதுகாப்பு மையத்திற்கு மாற்றப்படும் என்றும் கூறினார். இந்த நாட்டில் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஆதரிக்க இந்த புலியை இனப்பெருக்கம் செய்யும் இடமாக பயன்படுத்தலாம் என்று அவர் கூறினார். இருப்பினும் கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள கோர்ப்பு வனப்பகுதி உட்பட சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னும் பிற புலிகள் சுற்றித் திரிவதற்கான சாத்திய கூறுகளை அவர் நிராகரிக்கவில்லை. உணவு தேடி புலிகள் வெகு தூரம் சுற்றித் திரிவதால் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் மீண்டும் நிகழ வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் கிராமவாசிகள், குறிப்பாக கால்நடை வளர்ப்பவர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கவும், கால்நடைகளை மேற்பார்வையின்றி சுற்றித் திரிய வேண்டாம் என்றும் யூசுப் அறிவுறுத்தினார். குடியிருப்பு பகுதிகளுக்கு வேட்டையாடுபவர்களை ஈர்ப்பதை தவிர்க்க பசுக்கள் மற்றும் ஆடுகள் போன்ற விலங்குகளை பாதுகாப்பான அடைப்புகளில் அடைத்து வைக்க பரிந்துரைக்கிறோம் என்று அவர் கூறினார். காட்டின் ராஜாவை பிடிக்கும் நடவடிக்கையை வெற்றிகரமாக்க உதவிய கிராம மக்களின் நெருங்கிய ஒத்துழைப்புக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.